இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் ஒண்ணு காட்டுறேன், வாங்க. வாங்க நாம இறங்கி வாங்க. என்னடி இது? சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒண்ணு மாத்திரம் தனியா வர சொல்றாரு. எதுக்குடி? தெரியல, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு. அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன். இறங்கு. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க. பாத்து பாத்து நிதானமா வாங்க. நீங்களும் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்கதான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்கலாமா? இந்தாங்க, இதை வைங்க. ஐயோ, இப்படி இல்லைங்க, இப்படி இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே, வைங்க. கண்ணை முடிக்கோங்க. போதுமா? போதும், எந்திரிங்க. போலாம். இது யாரு? உங்க மதரா? இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன ஃபிளவர்ஸ் வச்சு சொன்னீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சுட்டு இருக்கேன். வாட்ச்மேன், கம்பி. என்னங்க சாமி, நான் வருஷ கணக்கா டெய்லி வந்து இங்க ஃபிளவர்ஸ் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன். டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாரு செத்தாங்க என்னன்னு தெரியலீங்க. நான் அவர்கிட்ட ஓகே, யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தைய அந்த ஊருக்கு போகும்போது டெய்லி இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்குனீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். சுப்பிடு மாதிரி பேசாதீங்க. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன். அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷக்கணக்கா பிளாஸ் வைப்பாங்க? மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு, என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலேயே அசர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை, வாத்து, கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க. நடங்க, கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க. தேங்க்யூ. ஏ ராதா, ஒரு ரொமான்ஸ் பத்தியடி? எங்கடி நாங்களும் பாக்குறோம். பியூட்டிஃபுல் டே. அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். நோ, குடுறேனா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல. அப்பா, எவ்வளவு நேரமா உனக்கா காத்துட்டு இருந்த தெரியுமா? நெத்தியில பத்து போட்டு அதெல்லாம் விடுனே. ராதா உங்ககிட்ட பேசினாங்களா? நீ அவங்களை நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்களா? அது இருக்குமா, நீ டாக்டர் போயிட்டு வந்தே இல்லையா? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுனே. முதல்ல டாக்டர் போயிட்டு வருவோம். ஐயோ, எனக்கு ஜுரமே ஒன்னால தான் வந்துச்சு. நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ எத்தனை வருஷமா ராதாமா மனசுல வச்சிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க வந்ததும் நீ நினைச்ச மாதிரி உங்ககிட்ட பேசலன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த பயத்துலதான் எனக்கு ஜுரமே வந்தது. சொல்லுனே, ராதாமா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? உண்மையாவே அவங்களும் என்ன விரும்புறாங்களா? நான் நினைச்சதுக்கு மேலாவே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. வேற மாதிரினா? இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் முன்னாலையும் ராஜு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. அண்ணே, நீ நிஜமா தானே சொல்ற? எனக்கு அவ போய் சொல்லலையே. எங்க என் மேல சத்தியமா சொல்லு,
நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டு நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிதான் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியே சுத்தி பார்க்க போகும்போது ஜோடியா நின்னு 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின. உன் நல்ல மனசுக்காக தான் ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இல்லன்னா இந்தா என்னம்மா நீ நினைச்சபடியே நடக்கணும்னு காரமடியார் கோவிலு, முருகன் கோவிலு எல்லா இடத்துலயும் போய் வேண்டிட்டு வந்தேன். வச்சுக்க. ஐய நிறைய வச்சுக்கண்ணே. வாய் தர. சொல்ல மறந்துட்டேனே அண்ணே, நீ நாளைக்கு காரமடியான் கோயிலுக்கு போய் 50 தடவை அங்க பிரதட்சணை செய்யணும். அங்க பிரதட்சணமா? அதானே, ஈர துணியை கட்டிக்கிட்டு கோவில சுத்தி உருண்டு உருண்டு வருவாங்களே, அதான் 50 தடவை செய்யணும். காலையில போனா சாயங்காலம் வந்துடலாம். நாளைக்கு வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அச்சோ, சுவாமி சமாச்சாரமாச்சே. பரவாயில்லம்மா, இனி எப்பாவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, அப்பா எங்க போனாரு? ஐயோ, இந்த நேரத்துல அப்பா எங்கேயும் வெளியில போயிட்டாரே. ராதா மோகனை லவ் பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிடணும். அவர் முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமே. அடேங்க அப்பா. நீ பிறந்தப்பவே நான் கவனிச்சேன்டா. உனக்கு உடம்பு பூரா மச்சம் இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. வந்துமா, இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டு. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுதமா. அப்பா, நாம 2 பேரும் போய் அண்ணியை பாத்துட்டு வரலாமா? ஆமாமாப்பா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது. உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். ஏம்மா, நாளை இருந்து பையனுக்கு இந்த காபி டீ எல்லாம் கொடுக்காதம்மா. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன? ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா? நாளைக்கு பாரு, வீடே தலைகீழா இருக்கும். 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 1 2 1 2. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. சாரி, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க போலக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, உங்க மேட்டர் தான் எழுதிட்டு இருக்கேன். ஏன் மேட்டரா? ஆமா, நேத்து மார்னிங் கிரேவியார்ட்ல நடந்த காமெடி. எப்பவோ சின்ன வயசுல சொன்னேங்கிறதுக்காக வருஷ கணக்கா நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்க ஒரு பெக்யூலியர் கேரக்டர். இன்னும் சின்ன வயசுல நமக்குள்ள நிறைய சமாச்சாரம் எல்லாம் நடந்தது. ஆனா அதை நீங்க மறந்துட்டீங்க. என்ன சமாச்சாரம்? வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப இஷ்டம். ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் எங்கூட தான் வருவீங்க, எங்கூட தான் போவீங்க. அப்புறம் நைட்ல நீங்க எங்கூட தான் அவுட் ஹவுஸ்ல படுத்துக்குவீங்க. உங்க அப்பா வந்து ராத்திரில உங்களை இங்க தூக்கிட்டு வருவாரு. எவ்வளவு அஃபெக்ஷனோட பழகி இருக்கிறோம். ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீங்க சரியா யோசிக்கல, அதனாலதான் எல்லாம் மறந்துட்டீங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கொடுங்க இப்படி. இது வந்து பர்த்டே அப்ப நான் நீங்களும் வீட்டுல எடுத்தது. இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நான் செகண்ட் வந்தேன், அப்ப எடுத்தது. அது வந்து ஸ்கூல் டிராமால நான் நீங்களும் சேர்ந்து நடிச்சோம்ல, அப்ப எடுத்தது. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்ப எடுத்ததுதான். அந்த போட்டோ வந்துங்க இந்த லேக்ல 5 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி ஒரு ஆள் எடுத்து கொடுப்பானல்ல, அங்க எடுத்தது. இது யாரு, நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லீங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். மிஸ்டர் ராஜா, என் ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா எடுத்ததா. சின்ன வயசு போட்டோ ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் என் ஆல்பத்துல ஓ, தாராளமா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சிருந்தேன். நீங்க உங்க ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So nice of you. Thank you. Don't mention. உஷா, ராணி, மேரி, பிரியா, சீக்கிரம் இங்க வாங்கடி. ஐயோ, அவங்கள எல்லாம் அதுக்கு இங்க கூப்பிடுறீங்க? இல்ல இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடி
சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? மாமூலா எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பேன். இடியட். அதுலடி சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் கிடைச்சிருக்கு. நான் பாக்குறேன். இருடி நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? இது என் பர்த்டேக்கு எடுத்த போட்டோ. பரவாயில்லடி, நீ சின்ன வயசுலயே அழகா இருந்திருக்கே. இது ஸ்போர்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்த போட்டோ. எதுலடி சாப்பிடுறதுல? இல்லடி, கடைசி ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. இது வந்து லேக் ஏரியா கிட்ட 5 ரூபாய்க்கு ரெண்டு போட்டோ உங்ககிட்ட எடுத்தது. இது ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணும்போது எடுத்தது. நீ ஆக்ட் பண்ணுவியா? இங்க பாரு, பிச்சை அழகா இருக்கறனால நீ வந்து போடு. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எடுத்ததுதான். நீயே கப்போங்கி நீயே போட்டோ எடுத்துக்கிட்டியா? செகண்ட் வந்திருக்குதுனா? ஏய், இந்த போட்டோவை பாருங்களேன். ஐயே, என்னடி ஜோடி வைக்கிறது நல்லா இருக்குல்ல? ஏய், இங்க கூட இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிடு. சரி விடுங்கடி. இத்தனை நாளா வச்சிருந்து அதெல்லாம் நான் தான் இந்தாங்க மிஸ்டர் ராஜா. ஏன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்துல வெச் பண்ணுங்க. இங்க பண்ணுங்கடி. புடிங்க மிஸ்டர் ராஜா. மெதுவா ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ ஃபார்மேஷன், கிரேட், மாடர்ன் ஆர்ட், பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது? யாருதான்? நாட்டிபாய், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மேசன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க. நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர், கிளீனர் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல? அந்த கதையெல்லாம் வேண்டாம். உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன், லாரி வாடகை, ஏத்து கூலி, இறக்கு கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பாட்டாளி, நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம்.